கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீ வைக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கர்த்தர் மகிமையுண்டாதாக. இந்த வசனம் பார்க்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் எதுவும் சொல்லுது. வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் எந்த கர்த்தர் அறிஞ்சவனாக இருக்கலாம், கர்த்தர் அறியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் உண்மை இருக்குமானால் அவன் கண்டிப்பாக சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த பூமியில் கண்டிப்பாக கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தரை அறிஞ்சு வந்தால் நம்ம பரலோக ராஜ்யம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க பிரதான வாக்குறது பரலோக ராஜ்யம் தான். அது கர்த்தருடைய நாம் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தர் நமக்கு வந்து அவர் கொடுத்தா அவர் சொன்னபடி கீழ்ப்படி வரும்போது பரலோக ராஜ்யம். ஆனால் பூமியின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மற்றொன்றும் கிடையாது. இந்த பூமி எல்லாத்துக்கும் உரியது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. அவன் யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உண்மையாக இருக்கானா, அவனோட வேலையிலையோ எல்லாவற்றிலும் உண்மை இருக்குதா, கண்டிப்பாக அவனுக்கு ஆசீர்வாதம் பெறுவார். அதான் 2 பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமான தீவிக்கும் ஆக்கினை தப்பான். ஒரு ஐஸ்வர்யம் பணம் சம்பாதிக்கணும்னு அதில் ரொம்ப மோட்டவாக இருந்துட்டானா அவன் ஆக்கினை தப்பான்னு போட்டிருக்கு. அப்போ உண்மையாக இருந்தான்னா அவன் கண்டிப்பாக பூர்ண ஆசீர்வாதம் பெறான். ஆனால் பணக்காரன் ஐஸ்வர்யம் ஆகணும்னு அவன் தீவிரிச்சான்னா கண்டிப்பாக அவன் தப்பு பண்ணுவான். ஏதோ தப்பான குறுக்குவழியில் போவான். அதான் ஐஸ்வர்யம் தீவிரிக்கிறவன் எப்படியா உடனே பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யம் ஆகணும்னு அதுக்கு அவன் யாரை ஏமாற்றி என்ன பண்ணலான்னு தீவிரிக்கிறானோ அவன் ஆக்கினைக்கு தப்பான். அவனுக்கு ஒரு தண்டனை பனிஷ்மெண்ட் இருக்குது வேதம் சொல்லுது. இந்த வேளையில் நம்ம ஏதாவது ஐஸ்வர்யத்துக்காக ரொம்ப ஸ்பீடாக போயிருப்போமானால், தவறான வழிக்கு போயிருப்போமானால், ஒரு விஷயம் நம்ம மன்னிப்பு கேட்போம், சரியான பதவி இருப்போம், உண்மையாக இருப்போம். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாம் எந்த சின்ன வருமானம் மாதம் டெய்லி எனக்கு 500 வராது அப்படின்னு இருந்தாலும் அதில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் எல்லாரோட ஆசீர்வாதம் தருவார். ஆனால் நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிட்டிங்கன்னா பல்லவராஜ்யத்தையும் தருவார் உங்களுக்கு. அர்ப்பணிப்போம். தேர்ந்த கிருபை செய்வாராக. ஆமென்.